அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் நம்ம இந்து தமிழ் திசையிலிருந்து டிசம்பர் 8ஆம் தேதிக்கான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்முடைய அதியமான்லேருந்து நம்ம இளங்கோ பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸ்க்கான ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த 2023 வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய வகையில் இதில் கிளாஸஸும் டெஸ்ட்டும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். தமிழ் மீடியத்துக்கான பேட்ச் இதில் உங்களுக்கு வீக்லி பிளான் அண்ட் டெஸ்ட் இது வந்து ஒரு 6 மந்த்துக்காக போகும். இந்த கோர்சஸ் வந்து நீங்கள் 2 இயர்ஸ் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ மிக குறைந்த கட்டணம் 799 அப்படிங்கிறது நீங்கள் பே பண்ணிவிட்டு இந்த கோர்ஸில் ரிஜிஸ்டர் பண்ணி இப்போ என்ரோல் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இது சம்மந்தமான ஏதாவது டவுட் இருந்ததுன்னா 9943599181 அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வீடியோஸ் கொடுத்துருக்கோம் டீட்டெயில்டாக. அந்த வீடியோவும் இந்த ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சரியா? அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க வேண்டிய புத்தகங்கள் எல்லாமே இப்போ அவைலபிளாக இருக்குது. கொஞ்சம் லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதனால் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆனால் அதுக்கப்புறம் செட் ஆஃப் புக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு 15 புக்கு இருக்குது, 10 புக்கு இருக்குது அப்படின்னா அதில் 1-2 மிஸ் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் வரது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரியா? சேம் நம்பர் கால் பண்ணி புக்ஸ் வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்ச் டிசம்பர் 18 ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, ரைட். முதல் நியூஸ்க்கு வந்துடுவோம். ஓகே, நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் குடியிருப்புக்கான சாவியை ஆணைய பயனாளிகளிடம் நேற்று ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்காங்க. ரைட், இதை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்து, புயல் மழையால் பாதிக்கப்பட்டோருக்கு உதவ போலீஸார் தயாராக இருக்க வேண்டும். ஸோ இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த புயல் சம்மந்தமாக வங்கக்கடலில் உருவாகக்கூடிய இந்த மேண்டூஸ் புயல் பற்றி நான் சொல்லியிருந்தோம். ஸோ டக்குன்னு ஞாபகம் வருதா? மேண்டூஸ் அப்படிங்கிற பெயர் யார் வச்சுருக்காங்க? யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ். சரிங்களா? ஸோ அவங்க தான் வந்து இதுக்கான பெயரை வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நாளைக்கு நைட்டு வந்து கரையை கடக்க போகுது. சரிங்களா? வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய புயல். சரியா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அதிக மழையை வந்து பார்த்திங்க அப்படின்னா கனமழையை வந்து நிறைய இடங்களில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கே எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த டைம் பீரியடில் பெய்யும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி 8ஆம் தேதியிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கடலோர மாவட்டங்களில் கனம் முதல் மிக கனமழை வந்து பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, பெயர் என்ன, யார் வந்து இதுக்கான பெயர் வச்சுருக்காங்க? ஸோ பேரிடர் மேலாண்மை துறை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்காக வந்து செயல்பட்டு இருக்கு. தேசிய பேரிடர் மீட்பு படை, தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை அப்படின்னு இருக்கு. ஸோ அவங்கெல்லாம் வந்து விரைந்து செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு அப்டேட். ஸோ பெயர் என்ன, யார் வச்சுருக்காங்க? ரைட்டா? அடுத்து, டிஜிட்டல் ரூபாய் ஒரு புதிய முன்னகர்வு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே டிஜிட்டல் ரூபாய் பற்றி நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், தெரியும். ஸோ கூடுதலாக ஏதாவது இருந்தது அப்படின்னா இப்போ நோட் பண்ணிக்கோங்க, இல்லை ஒரு வாட்டி நம்ம ரீகால் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ரிப்பீட்டட் ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப நாள் நமக்கு மெமரியில் நிற்கும். சரி, பாருங்கள். சில்லறை பரிவர்த்தனைகளுக்கான டிஜிட்டல் ரூபாயை இந்திய ரிசர்வ் வங்கி எப்பொழுது கொண்டு வந்தாங்க அப்படின்னா டிசம்பர் 1ஆம் தேதி இல்லையா? ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் மொத்த பரிவர்த்தனைகளுக்கான டிஜிட்டல் ரூபாயை முன்னாடியே நவம்பர் 1ஆம் தேதி பரிச்சா முறையில், அதாவது ஒரு டெஸ்டிங்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்து நவம்பர் 1. சரியா? மொத்த பரிவர்த்தனை எப்போ, சில்லறை பரிவர்த்தனைக்கு எப்போ அப்படிங்கிற 2 விஷயம், 2 டேட்டு. மொத்தமாக வந்து நவம்பர் 1ஆம் தேதியே கொடுத்துட்டாங்க. சில்லறை பரிவர்த்தனைக்கு டிசம்பர் 1ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. சரியா? டிஜிட்டல் ரூபாய், அந்த ரூபாய் இருக்கு இல்லையா, இது பற்றின நடப்பு நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் வெளியிட்ட அறிவிப்புகளை தொடர்ந்து இந்த செயல்பாட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 2022-23க்கான பட்ஜெட் கொடுத்துருப்பாங்களே, அதிலே சொல்லியிருந்தாங்க. இப்போ எந்தெந்த மதிப்பிலான ரூபாய்கள் வந்து முதற்கட்டமாக வெளிவந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம முன்னாடி சொல்லியிருக்க மாட்டோம். ரூபாய் 1, 2, 5, 10, 20, 50, 100, 200, 2000. ஸோ இந்த மதிப்பிலான டிஜிட்டல் ரூபாயை முதல் கட்டமாக மும்பை, எந்தெந்த இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வர போகிறாங்க? மும்பை, டெல்லி, பெங்களூரு, புவனேஸ்வர், இந்த 4 நகரங்களில் புழக்கத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஸோ இது எந்தெந்த பேங்க்லாம் விநியோகிக்க போகுது? எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசிஐ பேங்க்கு, எஸ் பேங்க்கு, அப்புறம் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், இந்த 4 வங்கிகளுக்கு அனுமதி அளிக்கிறது. அதுக்கப்புறம் தான் அகமதாபாத், காங்டாங், குவஹாத்தி, ஹைதராபாத், இந்தூர், கொச்சி, சிம்லா, லக்னோ, பாட்னா, இந்த நகரங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. அப்படி பண்ணும்போது கொடாக் மகேந்திரா வங்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக வந்து அந்த பேங்க்லும் இதை விநியோகிப்பாங்க. பேங்க் ஆஃப் பரோடா கொடுப்போம், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ரிலீஸ் பண்ணும், HDFC பேங்க், இந்த வங்கிகளுக்கு
இந்த திட்டம் வந்து விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் ரூபாய். சரியா? இப்போ டிஜிட்டல் ரூபாய் அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே வந்து நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த புழக்கத்தில் இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகள், நாணயங்கள் ஆகியவற்றினுடைய வடிவில் இருக்காது. ஆனால் ரூபாய் நோட்டுகளில் இருப்பதை போன்ற வரிசை எண்களை கொண்டிருக்கும். இது எல்லாமே நம்ம பார்த்தது தான். அதை தான் திரும்ப கொடுத்துருக்காங்க. ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்க 2021-22 நிதியாண்டில் எவ்வளவு செலவு பண்ணாங்க? 4000 கோடி ரூபாய். இது 2008-9 நிதியாண்டில் செலவிடப்பட்ட தொகையை விட 1.5 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்களா. ஸோ இந்த பின்னணியில் தான் டிஜிட்டல் ரூபாயினுடைய வருகை காகித பணத்தை அச்சடிப்பதற்கும் நிர்வகிக்குமான பெருமளவு செலவை குறைக்கும். சரியா? டிஜிட்டல் ரூபாய் பரவலாக பயன்பாட்டுக்கு வந்தால் பணத்தை அச்சடிப்பதற்கான தேவையே கம்மியாயிடும். ஓகே, கள்ள நோட்டு புழக்கத்தையும் கருப்பு பணத்தையும் முழுமையாக ஒழிக்க முடியாவிட்டாலும் அவற்றினுடைய அளவை டிஜிட்டல் ரூபாய் குறைக்க உதவும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது அப்படிங்கிறாங்க. சரியா? கிரிப்டோ கரன்சிகளுக்கு எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லை. ஆனால் இது நம்மளுடைய டிஜிட்டல் ரூபாய் அப்படிங்கிறது ரிசர்வ் வங்கியினுடைய கட்டுப்பாட்டின் கீழே செயல்படக்கூடியது. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது மிக பாதுகாப்பான பரிவர்த்தனைகள் மேற்கொள்ள டிஜிட்டல் ரூபாய் வழிவகுக்கிறது அப்படிங்கிறாங்க. கடன் பற்று அட்டைகள், இணையதளம் எதுவுமின்றி இணைப்பில்லாத சாதாரண கைபேசி மூலமாக டிஜிட்டல் ரூபாயை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறாங்க. சரியா? ரைட். ஸோ இதெல்லாம் முக்கியமானது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது தான். இருந்தாலும் ஒரு வாட்டி நான் இந்த பிடிஎஃப் அப்படியே ஷேர் பண்ணுறேன் டெலிகிராமில். ஒரு வாட்டி நோட்ஸ் எடுக்காதவங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரியா? கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே, அடுத்து பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு எதிரான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைத்திருக்கிறது. ஏற்கனவே நம்ம பார்த்தது தானே. எப்போ வந்து பண மதிப்பிழப்பு நடவடிக்கை கொண்டு வந்தாங்க? 2016 நவம்பர் 8ஆம் தேதி. அப்போ எந்தெந்த ரூபாயை செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க? 500 ரூபாய், 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரியா? ஸோ இதுதான். ஓகே, ஸோ இதற்கான வழக்கு வந்து போயிட்டு இருக்கு. இப்போ அதை ஒத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? தீர்ப்பு வந்து ஒத்தி வைக்கப்படுகிறது. ஓகே, தீர்ப்பு ஒத்தி வைத்தது உச்சநீதிமன்றம். சரிங்களா? வரும் 10ஆம் தேதிக்குள்ள மனுதாரர்கள் எழுத்துப்பூர்வ வாதத்தை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இது எதுக்காக இந்த நம்ம பண மதிப்பிழப்பு செய்யப்பட்டது அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? என்ன சொல்றாங்க? முன்னதாக விசாரணையின் போது கருப்பு பணம், கள்ள நோட்டுகள், தீவிரவாதிகளுக்கான நிதி உதவி ஆகியவற்றை தடுக்கவே பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை பண மதிப்பிழப்பு நடவடிக்கை பற்றி எழுதுங்கன்னா அதுக்கான காரணம் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, மத்திய அரசு சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருப்பு பணம், கள்ள நோட்டுகள், தீவிரவாதிகளுக்கான நிதி உதவி ஆகியவற்றை தடுக்கவே இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லக்கூடிய வாதம். சரியா? ஓகே, அடுத்து விசாரணையை பார்க்கக்கூடிய வகையில் ஒரு செயலி வந்து உருவாக்கியிருக்காங்க. விசாரணைனா எந்த விசாரணை அப்படின்னு பார்க்கும்போது மொபைல் செயலி 2.0 உச்சநீதிமன்றத்தில் தொடக்கம். உச்சநீதிமன்றத்தினுடைய செல்போன் செயலி 2.0 நேற்று தொடங்கப்பட்டது. இதன் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, சட்ட அதிகாரிகள், மத்திய அமைச்சகங்களின் சிறப்பு அதிகாரிகள் இனி நீதிமன்ற நடைமுறைகளை நிகழ்நேரத்தில் காண முடியும். உச்சநீதிமன்றத்தினுடைய செல்போன் செயலி நேற்று தொடங்கி வைக்கப்பட்டது. இது குறித்த அறிவிப்பை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியார் TY சந்திரசூட் வந்து வெளியிட்டிருக்கிறார். அது என்ன சொல்லியிருக்காரு? இந்த ஆண்ட்ராய்டு வகை செயலியை கூகுள் பிளே ஸ்டோரில் பதிவிறக்கம் செய்ய முடியும். iOS பதிப்பு இன்னும் ஒரு வாரத்தில் கிடைக்கும். இதன் மூலம் உச்சநீதிமன்றத்தின் பதிவு செய்யப்பட்ட வழக்கறிஞர்கள், சட்ட அதிகாரிகள், மத்திய அரசினுடைய பல்வேறு அமைச்சகத்தின் சிறப்பு அதிகாரிகளில் தங்களின் வழக்கு நிலவரம், தீர்ப்புகள், உத்தரவுகள், நிலுவையில் உள்ள வழக்குகள் உட்பட நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் நிகழ்நேரத்தில் காண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ இது வந்து யாருக்கு? மத்திய அமைச்சகங்கள், அதிகாரிகள், அவங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, ரெப்கோ விகிதத்தை உயர்த்தியது ரிசர்வ் வங்கி அப்படின்னு இருக்கா. ரெப்கோ விகிதத்தை உயர்த்தியது ரிசர்வ் வங்கி. வீடு, வாகனம் மற்றும் தனிநபர்களுக்கான கடன்களுக்கான வட்டி உயரும் அப்படிங்கிறாங்க. சரியா? ரிசர்வ் வங்கி RBI தொடர்ச்சியாக நடப்பு நிதியாண்டில் 5வது முறையாக ரெப்போ விகிதத்தை உயர்த்தி இருக்கிறது. எக்கனாமிக்ஸ்ல கேட்பாங்க, ரெப்போ விகிதம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? தற்பொழுது இந்த 0.35% உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் ரெப்போ விகிதம் 6.25% இருக்கு.
எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு 6.25% இருக்கு. ரெப்போ விகிதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ரெப்போ விகிதம் அப்படிங்கிறது வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கக்கூடிய கடனுக்கு விதிக்கப்படக்கூடிய வட்டி விகிதமாகும். எக்கனாமிக்ஸ்லையும் படிப்பீங்க, நியூஸ் பேப்பர் படிக்கும்போது தெரிஞ்சிருதா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதே நிறைய வாட்டி நம்ம இதுக்கு முன்னாடி இன்க்ரீஸ் பண்ணும் போதும் பார்த்துருப்போம். ரொம்ப முக்கியம், இதெல்லாம் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ரெப்போ விகிதம் அப்படிங்கிறது வங்கிகளுக்கு இப்போ ஆர்பிஐ இருக்கு, ஒரு பேங்க் இருக்கு, ஐசிஐசிஐ இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா, ஆர்பிஐ ஐசிஐசிஐ பேங்க்குக்கு ஒரு லோன் கொடுக்குது. அந்த லோனுக்கு அவங்க என்ன வட்டி விதிக்கிறாங்களோ அதுதான் வந்து என்னது ரெப்போ விகிதம் அப்படின்னு சொல்றோம். சரியா, இப்போ பேங்க் ஒரு பேங்க் அந்த ஐசிஐசிஐ பேங்க் வந்து என்ன பண்ணுது, ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்கியிருக்குன்னு வைங்க, அதுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் போடுறாங்க. இப்போ வந்து எவ்வளவு போடுறாங்க, 6.25% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா, இப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்க கஸ்டமருக்கு லோன் தர போறாங்க. சரியா, நம்ம தான் போய் வாங்க போறோம். இப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்க ஆர்பிஐ இவங்களுக்கு லோனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, வட்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணனால இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வட்டியை இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. அதுதான் என்ன பண்ண போறாங்க, நம்ம கிட்ட தான் வாங்க போறாங்க. அதான் என்ன சொல்றாங்க, ரெப்போ விகிதத்தை உயர்த்தியது ரிசர்வ் வங்கி, வீடு வாகனம் மற்றும் தனிநபர்களுக்கான வட்டி உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹெட்லைன்லேயே. சரியா, தற்போது ரெப்போ விகிதத்தை உயர்த்தி உள்ளதால் ஏனைய வங்கிகளுக்கும் என்ன பண்ணுவாங்க, மற்ற வங்கிகள்லாம் இருக்கு இல்லையா, மக்களுக்கு வழங்கும் கடனுக்கான வட்டியை அதிகரிக்கும். சரியா, இதனால் வீடு வாகனம் மற்றும் தனிநபர்களுடைய கடன்களுக்கான வட்டி அதிகரிக்கும். சரியா, கடந்த மே மாதம் ரிசர்வ் வங்கி 0.40% உயர்த்திய நிலையில் ரெப்போ விகிதம் 4.4% உயர்ந்தது. அதுக்கு அடுத்து ஜூன் மாதத்துல ஒரு 0.5%, ஆகஸ்ட்ல ஒரு 0.5%, செப்டம்பர்ல ஒரு 0.5% அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகுது. இப்போ மறுபடியும் 0.35% உயர்த்தப்பட்டு ரெப்போ விகிதம் 6.25% ஆக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. சரியா, எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு, அப்போ இந்த வருஷத்துல மட்டும் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் பார்த்தா 2.25% வந்து ரெப்போ விகிதம் உயர்த்தப்பட்டிருக்கு. இது எதுக்காக உயர்த்துவாங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ரிசர்வ் வங்கி பண வீக்கத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 6%க்குள்ள வைத்திருக்க இலக்கு நிர்ணயித்திருக்கு. சரியா, பண வீக்கத்தை வந்து இது எல்லாமே ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ், செயல்கள், சரியா, பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். சரியா, இப்போ பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக நாட்டின் பணவீக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 6% மேலே நீடித்து வருகிறது. சரியா, அப்போ இந்த நிலையில் பணவீக்கத்தை கட்டுக்குள் கொண்டு வர ரிசர்வ் வங்கி தொடர்ந்து ரெப்போ விகிதத்தை உயர்த்தி வருகிறது. எதை கட்டுப்படுத்த, ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா பண விகிதத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். சரியா, அப்போ அடுத்த ஓராண்டுக்குள் பணவீக்கம் 4% மேல் இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்திகாந்த தாஸ் குறிப்பிட்டிருக்கிறாரு. 2022-23 நிதியாண்டுல ஜிடிபி 7% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் வங்கி மதிப்பிட்டு இருந்தது. அது தற்போது 6.8% குறைத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா, 6.8% குறைத்திருக்கிறது. பணவீக்கம் 6.7% இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும் பணவீக்கம், 6.7%. அதே மாதிரி 6.8% வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜிடிபியோடைய விகிதம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க, முக்கியம். அடுத்து, ஜெய்ப்பூரில் சர்வதேச ரயில்வே யூனியன் உலக பாதுகாப்பு மாநாடு. ஓகே, ஜெய்ப்பூர்ல தான் சர்வதேச ரயில்வே யூனியன் உலக பாதுகாப்பு மாநாடு நடக்குது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர்ல 18வது சர்வதேச ரயில்வே யூனியன் உலக பாதுகாப்பு மாநாடு அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் நடைபெற போகிறது. சரியா, ரயில்வே பாதுகாப்பு படையினுடைய பொது இயக்குனர் சஞ்சய் சந்தர் அப்படிங்கிறவர், ஆர்பிஎஃப், சரியா, ரயில்வே பாதுகாப்பு படையினுடைய பொது இயக்குனர் சஞ்சய் சந்தர் தெரிவிச்சிருக்காங்க. சரியா, பிப்ரவரியில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்து இந்த பிலாஸ்பூர் நாக்பூர் இடையே வந்தே பாரத் ரயில் விரைவில் இயக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த வந்தே பாரத் ரயில் வந்து எங்கே செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ஐசிஎஃப் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் உருவாகினது தான் இந்த வந்தே பாரத். நிறைய வாட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதை பற்றி. வந்தே பாரத் ரயில் விரைவில் இயக்கம் பிலாஸ்பூர் நாக்பூர் இடையே அப்படின்னு. சென்னை பெரம்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை ஐசிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் 97 கோடி மதிப்பில் வந்தே பாரத் விரைவு ரயில் தயாரிக்கப்பட்டு டெல்லி வாரணாசிக்கு நடுவிலையும் டெல்லி காத்ரா இடையே இயக்கப்படுகின்றன. இதே போல அதிநவீன தொழில்நுட்பத்துடன் 3 வந்தே பாரத் ரயில்கள் தயாரிக்கப்பட்டு வெவ்வேறு நகரங்களுக்கு இடையே இயக்கப்படுகின்றன. இதில் ஒரு வந்தே பாரத் ரயில்
சென்னை டு மைசூர் வந்து இயக்கப்படுது. சரியா? அதே மாதிரி இந்த நிலையில் சென்னை ஐசிஎஃப்பில் தயாரிக்கப்பட்ட 6வது வந்தே பாரத் ரயில் தான் சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிலாஸ்பூர், மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய நாக்பூர் இடையே இயக்கப்பட உள்ளது. இந்த ரயில் சேவையை பிரதமர் மோடி 11ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண வைக்க போறாங்க. அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள 75 வந்தே பாரத் ரயில்களை தயாரித்து இயக்க ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டிருக்கு. சரியா? இதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். 6வது வந்தே பாரத் ரயில் பிலாஸ்பூர் நாக்பூர் இடையே செயல்படக்கூடியது 160 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் திறன் கொண்டது தான் இந்த ரயிலில் அனைத்து பாதுகாப்பு அம்சங்களும் இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. வந்தே பாரத் ரயில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் 18 அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. சரியா? உருவாக்கப்பட்டது 2018. சரியா? ஒரு நடுத்தர அதிவிரைவு தொடர் வண்டியாக சென்னையில் இருக்கக்கூடிய ரயில் பெட்டி இணைப்பு தொழிற்சாலையில் உருவாக்கப்பட்டது. இப்போ இந்தியாவினுடைய அதிவேக தொடர் வண்டியாக இருக்கக்கூடியது இந்த வந்தே பாரத் ட்ரெயின் தான். மேக்ஸிமம் 160 வேகத்தில் போகுது. 180 வரைக்கும் போயிட்டு சாதனை படைச்சிருக்கு. இது இந்த பெட்டிகளை இழுப்பதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இன்ஜின் ஏதாவது இருக்குமானா அப்படிலாம் கிடையாது. சரியா? இழுக்கும் மோட்டார்கள் வந்து இந்த பயணிகளுடைய பெட்டியிலேயே பொருத்தப்பட்டிருக்கும். சரியா? ஓகே, அடுத்து ஓகே. ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான நடப்பு நிகழ்வுகள் வந்து முடிஞ்சுது. சரியா? ஸோ கூடுதலான தகவல்களோட நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா? சும்மா பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க, யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.